அதிக அழுத்தம், அதிகமான அழுகைய தருதுன்னு நம்ம நேயர் ஒருவர் கேக்குற கேள்விக்கு, நம்ம ஐயா என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாமா? சொல்லுங்கம்மா. ஆ, ஐயா இப்ப வந்து ரொம்ப அதிகமா ரொம்ப இறுக்கமா இருந்திருப்பேன் போலங்க. இப்ப ரொம்ப அதிகமான அழுகதாங்க எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அந்த உணர்வு. அழுக உணர்வு வருது. வீட்டுக்காரு, பிள்ளைங்க மேல ரொம்ப அதிகமான ஒரு அன்பு ரொம்ப அதிகமா வருதுங்க. அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. அழுதுட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியாகுது. அப்புறம் ஐயா எனக்கு என்னன்னா, நான் இவ்வளவு கடந்திருக்கேங்க. ஆனா இரவு நேரத்துல வந்து நான் தூங்கிட்டு இருக்கப்ப, திடீர்னு எனக்கு ஒரு ஒரு பய உணர்வு மாதிரி ஏற்படுதுங்க. நல்லா தூங்கிடுறேன். தூங்கிட்டு பய உணர்வு ஏற்படுது. அப்ப முழிப்பு ஏற்படுது. முழிப்பு ஏற்படுறப்ப ஒரு ஏதோ ஒரு பேசுற மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு பேச்சுனா, ஆனா நான் அத கவனிக்காம நான் அப்படியே பேசாம தூங்கிடுறேங்க. இது எல்லாமே நான் அந்த யோகா எல்லாம் பண்ணதுக்கு பிறகு ஏற்பட்டக்கூடிய ஒரு மாற்றங்களை நான் உணர்றேன்யா. அந்த நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த ஒரு பயிற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப இயல்பா இருந்தேங்கய்யா. எப்பயும் போல என்னுடைய உணவு, வீட்டுக்கு எது நடந்தாலும் அது கடவுளோட செயல், இறைவனோட செயல். அவங்க என்னைய முறைச்சாலும் சரி, அவங்க ஒரு உயிர், என்னுடைய கணவர்னு இப்படிதான் போயிட்டு இருந்தேன். என்னைக்கு நான் இந்த பயிற்சி, இந்த அங்க அக்குபஞ்சர்ல வந்து நான் என்னோட கேள்வியை வந்து அவங்க மாத்தி புரிஞ்சுட்டு, அவங்க வந்து யாங் தான் உங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி இருந்தப்ப, அப்ப யாங்னா இன்ன தேடுவோன்ற மாதிரி எனக்குள்ள ஒரு தேடுதலுக்குள்ள போனதுக்கு பிறகுதான் ஐயா நான் இவ்வளவு மாற்றங்களை சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எனக்கு இப்ப உங்ககிட்ட தான் எனக்கு தீர்வே, எனக்கு வேற எங்கேயுமே இல்லைங்க. நான் உங்ககிட்ட தான் சரணேன். அங்க வந்தது பிறகுதான் இன்னைக்கு நான் நல்லா தூங்குறேன். இடப்பட்ட ஒரு ஒரு 4-5 மாசம் ஐயா எனக்கு இவ்வளவு பிரச்சனை நான் சந்திச்சேன் நான். சரி 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 அம்மா சரி. ஐயா இப்ப எனக்கு அந்த இரவு நேரத்துலதான் எனக்கு அந்த மாதிரி அப்ப உடனே உங்களோட எடுத்து அதை கேட்டோடனே இந்த 2 நாளா ஒரு நல்ல தூக்கம் வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறீங்க. சரி 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 சரி. ஐயா இப்ப வந்து அப்ப நம்ம இதவே தானே அப்ப வந்து நானு ஐயா அப்ப இன்னொன்னு வந்து நம்ம லயம் சொல்றோம் இல்லையா? இப்ப வந்து நம்ம லயம் சொல்றப்ப அப்ப இறை வழிபாடு, அந்த வந்து சிவனுடைய வழிபாடு, அம்மனுடைய வழிபாடு எல்லாமே ஒரு லயத்துக்குள்ள கொண்டு போற மாதிரி ஐயா. இப்ப நம்ம ஒரு தியானம் சொல்லி கொடுக்குறோங்களா, அந்த தியானம் கூட லயம் தான். லயம் சொன்னா சில பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு தேவைப்படுது. பிரச்சனையே லயம் தான். அது தீர்க்கிற முறையும் லயம் தான். தீர்க்கறதுக்கு இந்த மாதிரி பயிற்சி பண்ணா அதுவும் லயம் தான். லயத்துல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து எல்லா லயங்களும் வந்துட்டு போகணும், அவ்வளவுதான். எதுவுமே எந்த லயமும் தங்கி இருக்க கூடாது. சரிம்மா. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.